மோடி இந்த 7 கட்ட பிரச்சாரத்தின் போது கிட்டத்தட்ட 421 முறை கோயில் பத்தியும், மசூதி பத்தியும் பேசியிருக்காரு. 224 முறை இஸ்லாமியர்கள் குறித்தும், சிறுபான்மையினருக்கு எதிராகவும் பேசியிருக்காருன்னு ஒரு கணக்க சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு பல இடங்கள்ல அவர் பேசும்போது மக்கள் கிட்ட பிளவுகளை ஏற்படுத்தக்கூடிய விதமா தன்னுடைய பிரச்சாரத்தை அவர் வடிவமைச்சுக்கிட்டாருன்னா குற்றம் சாட்டியிருக்காரு. இது இவ்வளவு கவுண்ட் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருந்தாலும், இன்னும் மக்கள் கிட்ட நேரடியா நெருக்கமா போக முடியாதுங்கிற சூழல்னால மக்களுக்குள்ள பிளவுகளை ஏற்படுத்துவதற்காக இம்மாதிரியான பிரச்சாரங்களை அவர் தொடர்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி எழுது. நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க? பத்தி சொன்னாரு, எந்த அர்த்தத்துல சொன்னாரு? மாஸ்க பத்தி சொன்னாரு, எந்த அர்த்தம் சொன்னாரு? ஒரு நாள் அதிகமாக்கும் ஊடுருவல்காரர்களுக்கும் இந்த காங்கிரஸ் உதவ போகுதுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? நான் அதிகமா பிள்ளை பெற்றுக்கிறவங்க ஏழைகளை சொன்னேன். அப்ப ஏழைகளுக்கு காங்கிரஸ் உதவக்கூடாதா? நம்பர் 1. ஊடுருவல்காரர்கள் யாரை பத்தி சொன்னீங்க? இப்ப எனக்கு வருத்தம் எல்லாம் இந்த கேள்வியை ஏன் ஊடகங்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் மௌனம் காக்குறாங்க? இதுதான் நம்ம நாட்டுடைய பீடை.